பிக் பாஸ்ல இருந்து இந்த வீக் யார் எலிமினேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் தான் எலிமினேஷன் ஆயிருக்காங்க. 20 பேர் பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல வாண்டடா நான் வெளிய போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு வம்படியா நம்ம நந்தினி அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் எவிக்ஷன் இருக்காது அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது கிடையாது. ஸோ ஆட்கள் அதிகமா இருக்காங்க. பரபரப்பா ஷோ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒயிட் கார்டு என்ட்ரியா நெறைய பேர் வரதுக்கான வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரா கழிச்சு கட்டினா தானே ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த வகையில பார்த்துட்டீங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸ்ல 7 பேர் இருந்தாங்க. அதுல டாப் ஓட் அப்படின்னா, அன்அபிஷியல் ஓட் அடிப்படையிலேயே 1,50,000க்கு மேல வாங்கினது நம்ம திவார் அவர்கள். செகண்ட் பிளேஸ்ல ஆதிரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வியானா. இவங்க 3 பேருமே ஓரளவுக்கு நல்ல ஓட் வாங்கியிருந்தாங்க. 4வது இடத்துல பிரவீன்ராஜ், 5வது இடத்துல அப்ஷரா, 6வது இடத்துல நம்ம கலையரசன் இருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, கலையரசன் அனுப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி அது கிடையாதுப்பா. கலையரசன்லாம் இருக்கணும். கொஞ்ச நாள் இருந்தா தான் அவர் நெறைய கன்டென்ட் குடுப்பாரு. நெறைய தெரிஞ்சவரு அப்படிங்கிறனால அவர் நல்லா இருப்பாருன்னு தான் தோணுச்சு. ஸோ அது மாரி அவர் எலிமினேட் ஆவல. நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் தான் லாஸ்ட் இடத்துல இருந்தார் ஓட்டு அடிப்படையில. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி அவர்கள இப்ப எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாம அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஷையா இருக்கு அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நந்தினி அண்ட் பிரவீன் காந்தி இவங்க 2 பேரும் இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஒண்ணு வாண்டடா, ஒண்ணு எலிமினேஷன்.